வணக்கம் நண்பர்களே! இன்றைய காணொளியில தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2014ஆம் ஆண்டு ஒரு பள்ளி மாணவனுக்கு நடந்த அமானுஷ உண்மை சம்பவத்த தாங்க இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனா கிடைக்குங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட சேனல் வந்து மென்மேலும் வளருங்க. நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முன்பு சொன்னது போலவே புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து கரெக்ட்டா 25 கிலோமீட்டர் தொலைவில ஒரு அழகிய கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்தில தான் இந்த அமோனி சம்பவம் ஏற்பட்ட நம்மளுக்கு இந்த அமோனி சம்பவத்த பகிர்ந்த வருண் அப்படின்ற நண்பர் 2014ஆம் ஆண்டு காலகட்டத்தில பள்ளி விடுமுறையில ஃப்ரெண்ட்ஸோட வந்து பொழுதுபோக்கிட்டு இருக்காருங்க. இந்த பள்ளி விடுமுறையில அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளி விடுமுறையில வந்து அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அவங்களோட ஊர் பசங்கள்லாம் சேர்ந்து இந்த கிரிக்கெட் விளையாடுறத வழக்கங்க. அப்படி ஒரு நாள் இவங்க கிரிக்கெட் விளையாட போலான்னு போம்போது, அந்த நிலத்த வந்து ஏர் ஓட்டிர்றாங்க டிராக்டர் வச்சுட்டு. உடனே இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம, சரி பக்கத்துல இருக்கிற ஊர் கிணத்துல போய் குளிச்சுட்டு, அவங்க ஊர் பொதுவுல இருக்கிற ஒரு ஆலமரத்துக்கடியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. "இப்ப என்னடா பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு போனா கரண்ட்டும் இருக்காதே அப்படின்னுட்டு பேசிக்கிட்டு, அப்போ வருடோட நண்பர் வந்து அஜய் என்ன சொல்றாருன்னா, அவங்க ஊருக்கு நடுவுல வந்து ஒரு பனைமரம் இருக்குங்க. அந்த பனைமரத்துல வந்து நுங்கு இருக்கு. நம்ம போயிட்டு அங்க பனைமரம் ஏறலாம். உனக்கு தான் பனைமரம் ஏற தெரியுமே, எங்களுக்கு நுங்கு வெட்டி குட்றா அப்படின்னு சொல்லிட்டு வருண் கிட்ட கேட்கறாருங்க. உடனே வருணும் சரி வாங்கடா போலான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் மட்டுமே போறாங்க. தனியா கத்தி, அப்புறம் ஒரு கோணி பை எடுத்துக்கிறாங்க. கோணி பை எதுக்குன்னா, பனைமரத்துலேருந்து விழுற இந்த விடுகாய்கள வந்து எடுத்து போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அவங்க 3 பேருமே அந்த இடத்துல போயிட்டு பனை மரம் வந்து வருண் தாங்க ஏறுறாரு. ஏறி நுங்கெல்லாமே வெட்டிட்டு, நுங்கெல்லாம் அந்த முள் புதர்ல உட்காந்து சாப்பிட முடியாது. ஏன்னா, அது வந்து ஒரு பராமரிப்பு இல்லாம இருக்கிற ஒரு ஏரிங்க. அங்க வந்து கருவேல மரங்களும், முள்ளு வந்து அதிக அளவுல இருக்கு. இங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு, தண்ணி வசதி கூட கிடையாது. அதனால நம்ம பக்கத்துல ஒரு தென்னந்தோப்பு இருக்கு. அங்க போயிடலாம். அங்க வந்து கிணத்துல வந்து தண்ணி இறைச்சிட்டு இருப்பாங்க. அங்க போயிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு, நுங்கு சாப்பிட்டு வரலான்னு சொல்லி பேசிக்கிட்டு, நுங்கு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு, அந்த தென்னந்தோப்புக்கு போயிடுறாங்க. அந்த தென்னந்தோப்புக்கு போன உடனே, நுங்கு எல்லாத்தையும் வந்து வருண் வந்து வெட்டி வெட்டி குடுக்குறாருங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்றாரு. இவரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, மீந்து போன ஒரு கொலைய வந்து அங்க தென்னந்தோப்புல வேலை செஞ்சிருந்த பெண்கள்கிட்ட வந்து குடுத்துட்டு ரிட்டர்ன் கிளம்புறாங்க. ரிட்டர்ன் வந்து ஷார்ட்கட்ல போயிடலாம். வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு ஷார்ட்கட்ல போறாங்க. அது வந்து ஒரு ஒண்டி புளிய மரத்து வழியா தான் போயாகணும். அப்படி அந்த ஒண்டி புளிய மரத்து வழியா போம்போது, வருணுக்கு வந்து பயம் ஏற்படுதுங்க. இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்ற தைரியத்தில கூடவே போயிடுறாருங்க. அந்த புளிய மரத்த கிராஸ் பண்ணும்போது, ஒரு கோழி வந்து அறுத்து போட்டுட்டு ஒரு 2 பேர் போறத தூரத்துல இருந்தே பார்க்குறாங்க. ஒரு 100 மீட்டர்ல இருந்தே. இவங்க உடனே ஓடி போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா, செல்வகுமார்ன்ற ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா, கூட வந்த 2 பேர்ல ஒருத்தர் ஓடி போயிட்டு அந்த கோழிய வந்து எடுத்துட்டு வந்துடுறாருங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழிப்பு கழிக்கிற கோழின்னு சொல்லுவாங்க. இந்த கனிமரம் வைக்கிறது கோழின்னு சொல்லிட்டு. அந்த மாரி அந்த கோழி வந்து அறுத்து போட்டு அப்பதான் போயிட்டுருக்காங்க. இவரு போய் எடுத்துட்டு வந்துட்டாரு. அவங்க வந்து அந்த முன்னாடி போயிட்டு அந்த 2 ஆண்மகன் வந்து இவங்கள திரும்பி பார்க்கல. பசங்க எடுத்துட்டு போறத. இவன் வந்துட்டு வருண் வந்து வேண்டான்னு சொன்னாலும், "இல்லடா இத அறுத்து போட்டு இப்படி இங்க போட்டு போயிருவாங்க. அது சும்மா நாய் தான் தூக்கிட்டு போகும். நம்ம சாப்பிட்டுறலாம்னு" சொல்லிட்டு, இவங்க 3 பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த முடியெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, நெருப்பு வெட்டி இல்லைங்க. அதனால அங்க கொளுத்தி வச்ச ஊதுபத்தி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கனிமரம்ன்னு, அந்த ஊதுபத்திய வச்சு, இந்த சரகெல்லாம் போட்டு எப்படியோ ஒண்ணு பத்த வச்சுர்றாங்க. பத்த வச்சு தீயில வாட்டியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அந்த ஒண்டி புளிய மரம் வந்து நல்ல ஒரு கிளைய மட்டும் தனியா அத உழுக்குற மாரி இருக்குங்க. அது உழுக்குன உடனே அதுலேருந்து புளிய மரம்லாம் உழுந்தத பார்த்துட்டு, என்னடா இது ஒரு கிளை மட்டும் ஆடுதேன்னு சொல்லிக்கிட்டு இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு, சரி நம்ம கிளம்பிடுவோம். இந்த இடம் வேண்டாம். சரி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வருண் வந்து வற்புறுத்தி அவங்க 2 நண்பரையும் கூட்டு போறாங்க. அப்படி போகும்போதே வருண் வந்து அந்த கையில அந்த கோழி துண்ட எடுத்து கையில வச்சுக்கின்னு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இவங்க 3 பேரும் அப்படியே பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. இவங்க போயிட்டே இருக்கும்போது, இவங்க கூடவே யாரோ வந்து அந்த நடந்து வர மாரியும், அந்த புளியமரம் வந்து இன்னும் ஜோரா வந்து காத்தடிச்சு ஆடுற மாரியும் இவங்க ஃபீல் பண்றாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, வேக வேகமா திரும்பி பார்த்துட்டு வேகமா போயிடுறாங்க. இந்த இடத்துல வந்து அதிகமா பயந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அன்னைக்கு போன உடனே தான் அன்னைக்கு சாயங்காலமே அவங்களுக்கு வந்து ஒரு அமானுஷ சம்பவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இவங்க 3 பேத்துக்குமே. போன உடனே இவருக்கு என்னன்னா, வருணுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து கழுத்து ஃபுல்லாவே வலி எடுத்துக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. அவர் கழுத்தவே புடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவங்களோட அம்மா வந்து இன்னைக்கு யார்கிட்டயாச்சும் போய் சண்டை புடிச்சுட்டு வந்தியா கிரிக்கெட் விளையாடும்போது, உனக்கு சண்டை பிடிக்கிறதே வேலையா போச்சு. இந்த லீவ் விட்டதும் போதும் நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து வருண வந்து திட்டிட்டு இருக்காங்க. இல்லம்மா கழுத்து மட்டும் வலிக்குதுன்னு சொல்லும்போது, போய் சாப்பிட்டு போய் தூங்க போன்னு சொல்லிட்டு ஒரு 7 மணி தோராயமா சொல்லிடுறாங்க. அப்படி இவரு போய் சாப்பிடலான்னு போனா கூட, கீழ குனிய கூட முடியலைங்க. அந்த அளவுக்கு கழுத்து வந்து பயங்கரமா இது இருக்குன போலயே வலிக்குது. வீட்ல சொன்னாலே திட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்காரு. ஆனா, அப்பப்ப நாக்கு வறண்டு போச்சு. எனக்கு தண்ணி மட்டும் வேணும்னு சொல்லிட்டு தூக்கத்துல எழுந்து எழுந்து போயிட்டு இருக்காருங்க ஒரு 10 மணிக்கு. இதெல்லாம் நோட் பண்ண அவங்க அம்மா மறுபடியும் கேட்கறாங்க. "என்னடா ஆச்சு? எங்கடா போனீங்கன்னு?" கேட்கும்போது, "ஒண்ணும் இல்லம்மான்னு" சொல்லிட்டு போய் தூங்குறாருங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது,
இவருக்கு கழுத்த யாரோ நெரிக்கிற மாரியே ஃபீல் ஆயிருக்குங்க. உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா, பக்கத்துல படுத்த அவங்க அம்மா மேல இப்படி கை பட்டதுமே அவங்க எழுந்துர்றாங்க. என்னாச்சுடான்னு சொல்லிட்டு, "ஒண்ணும் இல்லம்மா, கழுத்து ரொம்ப வலிக்குது" அப்படின்னும்போது, எடுத்து ஏதாச்சும் டார்ச் அடிச்சு எடுத்து பார்க்குறாங்க. பேட்டரி வீட்ல இருக்கும்ல, அத எடுத்து பார்க்கும்போது எங்கேயாச்சும் வீங்கியிருக்கா? கீழ எதுனா கழுத்த மடக்கி கீழ எதுனா விழுந்துற போறான்னு சொல்லிட்டு, அப்படி எதுவுமே தெரியலைங்க. ஆனா நாக்க மட்டும் அப்பப்போ வெளிய விட்டுக்கிட்டு தண்ணி தாகுது தாகுதுன்னு சொல்றாருங்க வருணு. உடனே நாக்கு என்னடா வெளிய நீட்டுறன்னு சொல்லிட்டு, தண்ணி எடுத்து வந்து குடுத்துட்டு, சரி தூங்குடான்றாருங்க. காலையில எழுந்து பார்த்தா பயங்கரமா காய்ச்சல் அடிக்குதுங்க. ஃபுல்லாவே கண்ணெல்லாம் அப்படியே ரெட் ஆயி போயிருக்கு. உடனே வருணோட அம்மா பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் செக் பண்ணிட்டு, ஊசி போட்டு வராங்க. 1 1/2 நாள் இப்படியே போகுதுங்க. இவரு வந்து பசங்கள போய் பார்க்கவே இல்ல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையுமே. செல்வகுமாரும், அஜயும் போய் பார்க்கவே இல்ல. அடுத்து ஓரளவுக்கு ஃபீவர் கம்மியானதுமே அவங்க வீட்டுக்கு போறாருங்க. அவங்களுக்கும் அதே மாரி தான் கழுத்து வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு வீட்லயே இருந்திருக்காங்க. இவரு அப்படியே காய்ச்சலோட வீட்ல வந்து படுத்துக்கிட்டு, மறுபடியும் அப்படியே படுத்துட்டே இருக்காருங்க. அப்படி படுத்துட்டே இருக்கும்போது, இவருக்கு வந்து அந்த ரூம்ல இவரு வீட்ல வந்து ஒரே ஒரு ரூம் தான் இருக்குங்க. அதிலேயே கிச்சன் இருக்கு. அதிலேயே கிராமப்புறங்கள்ல வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க இவங்க. அந்த படுத்துட்டே இருக்கும்போது மதிய நேரத்தில இவரு வீட்டுக்குள்ள வந்து யாரோ நடக்கிற மாரியும், இவரு பக்கம் வந்து அந்த கட்டில்ல உட்கார்ற மாரியெல்லாம் ஃபீல் ஆயிருக்குங்க. உடனே ஒரு பயத்துல வெளிய ஓடி போயிட்டு, பக்கத்து வீட்ல இருந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்றாருங்க. "அம்மா எங்கம்மா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இது மாரி இங்க களை எடுக்கிற வேலைக்கு வந்துட்டேன்டா, இருடா வீட்டுக்கு வரேன்னு" சொல்றாங்க. அப்புறம் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு வராங்க வீட்டுக்கு. இவரு வீட்டுக்குள்ளேயே போல வெளியவே உட்காந்துட்டு இருந்திருக்காரு. போன உடனே அவங்க அம்மா கிட்ட நடந்தது ஃபுல்லா எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இந்த மாரி தாம்மா போனோம். ஆனா வீட்டுக்குள்ள யாரோ நடக்கிற மாரியெல்லாம் இருக்குமான்னு சொல்லும்போது, அவங்க அம்மா இருந்துகிட்டு நெனச்சேன்டா இது மாரி ஏதாவது பண்ணிட்டு வரும்ன்னு சொல்லிட்டு, பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு வந்து கூட்டு போறாங்க. அப்படி கோயிலுக்கு கூட்டு போன உடனே அங்க பூசாரியால யாருமே கிடையாதுங்க. கோயில்ல வந்து இவங்க போயிட்டு சாமி கும்பிட்டு வரது தான். சாமி கும்பிட்டு, அப்போ வந்து நல்லா இருக்கேன்றாருங்க. கோயில்ல போய் உட்காந்துட்டு ஒரு 1/2 உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நைட் 7:30க்கு மேல. பேசிட்டு ரிட்டர்ன் வந்து அப்படியே நடந்து வந்துட்டுருக்கும்போது, வேற என்னடா நடந்துச்சுன்னும்போது, இந்த கறி சாப்பிட்டது மட்டும் சொல்லவே இல்லைங்க. இது மாரி நாங்க நுங்கு வெட்ட போனோம் அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. உடனே திட்டிட்டு, அவங்கலாம் எப்படிடா இருக்காங்கன்னா, அவங்களுக்கும் காய்ச்சலும் அங்க போய் ஏதாவது பயந்துருப்பீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கோயிலுக்கு வந்தாச்சுல்ல சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருநீற வச்சு வீட்டுக்கு கூட்டு போயிட்டுருக்காங்க. வீட்டுக்கு போன அன்னைக்கு நைட் அவர் தூங்கும்போது இவரு என்ன பண்றாருன்னா, எழுந்து உட்காந்துக்கிட்டு, நாக்க தொங்க போட்டுக்கிட்டே இப்படி உட்காந்துட்டு இருந்திருக்காருங்க. அது வந்து அழுந்துக்கிட்டே, நாக்க தொங்க போட்டு அழுந்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்ததுமே, அவங்க அம்மா சடனா எழுந்துர்றாங்க. பக்கமே தான் படுத்துட்டு இருக்காரு. இவருக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டுன்றதுனால. அம்மா எழுந்து பார்த்தோனே, "என்னடா இப்படி உட்காந்துட்டு இருக்கன்னு" தொடுறாங்க. அவ எதுவுமே இல்ல. அதுக்கப்புறமா வந்துட்டு, முதுகு மேல ஒரு அடி போட்டுறாங்க. "என்னடா இப்படி உட்காந்துட்டு கேட்டா பதில் சொல்லல" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் "ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிட்ட வருண் வந்து அடுத்த நாள் காலையில வந்து இவங்ககிட்ட எதுவுமே பேசலீங்க. எங்கேயோ அந்த ஏரிய நோக்கி நடந்து போயிட்டு இருக்கிறத வந்து, இவங்க அம்மா கூட வேலை செய்ற ஒரு பாட்டி பாக்குதுங்க. என்னடா அங்க போயிட்டுருக்குன்னு கேட்கும்போது, ஒண்ணு வழியில நிப்பாட்டி கேட்கும்போது ஒண்ணுமே பதில் பேசாம அப்படியே போயிட்டுருக்காங்க. உடனே போயிட்டு, "எங்கடா இந்நேரத்துக்கு போயிட்டுருக்க? இத நீ தான் ஒண்டி தான் இருக்கணும், நல்லா படிக்கணும். நீ என்னடா அங்கங்க சுத்திட்டு இருக்கன்னு" சொல்லி திட்டிட்டு, வீட்டுக்கு போடான்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. உடனே அவங்க அம்மாவ பார்த்து அந்த பாட்டி வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லுதுங்க. இந்த மாரி அவன் பாட்டு அந்த ஏரி பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். கூப்பிட்டா கூட நிக்கல. அப்புறம் தான் மிரட்டி அனுப்பிச்சு விட்டேன். இந்நேரத்துக்கு ஏன் அங்க போறான்னு சொல்லி அமுச்சு விடுறாங்க அந்த பாட்டி. உடனே இவங்க அம்மாவுக்கு வந்து சந்தேகம் ஏற்பட்டு என்ன பண்ணாங்கன்னா, மறுபடியும் போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல போய் கேட்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல இதே மாரி தான் பயந்துட்டு இருக்காங்க. அப்புறம் தான் போயிட்டு கனி கேட்டு வந்து சரியா போயிடுச்சு. இப்ப பரவால்ல. நல்லா இருக்காங்க. அதான் வீட்ட விட்டு அனுப்பல 2 பேரையுமேன்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்ணாங்க, இவங்க வேகமா போயிட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு களைக்கொத்தெல்லாம் போய் வச்சுட்டு வந்துட்டு, இந்த மாரி "என்னடா ஆச்சு சொல்றா, உண்மைய சொல்றான்னு" சொல்லிட்டு அடிச்சிடுறாங்க போயிட்டு அவங்க அம்மா. அப்படி அடிக்கும்போது அவரு உண்மைய சொல்றாங்க. "இந்த மாரி எங்க கனிமரம் வச்ச கோழிய வந்து நாங்க எடுத்து சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இந்த பிரச்சனையே ஆச்சு. நான் வேணான்னு தான் சொன்னேன். இந்த புளிய மரத்துல வந்து கிளையெல்லாம் அடைச்சுன்னு" சொல்லிட்டு வருண் எல்லாத்தையுமே சொல்லிடுறாருங்க அழுந்துக்கிட்டு. உடனே என்ன பண்ணாங்கன்னா, இதெல்லாம் முதல்லயே சொல்ல வேண்டியதான்னு சொல்லிட்டு, அவங்க பக்கத்து ஊர்ல வந்து முனியப்ப சாமிக்கு வந்து பூசாரியா ஒருத்தர் இருக்காருங்க. அவர்கிட்ட சொன்னதுமே, "இன்னைக்கு என்னால பூஜை பண்ண முடியாது. நாளைக்கு வாங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் அன்னைக்கு நைட் மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாகிட்ட தனியா சொல்லி அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, கூடவே வந்துட்டு நைட் ஃபுல்லா தூங்காம முழிச்சுன்னே இருக்குங்க. அப்பப்போ இவரு தூக்கத்துல அலறி அடிச்சுட்டு எழுறதும், "என்ன விட்டுரு விட்டுருன்றதும், என் கழுத்த விடுன்னு" சொல்றதும், தூக்கத்திலேயே கத்துறாருங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க அம்மா பார்த்துக்கிட்டு, திருநீற வச்சு வச்சு பக்கமே வந்து தூங்காம பார்த்துக்கிட்டு, விடிஞ்ச உடனே ஒரு 5, 5:45க்கு மேல போயிட்டு பூசாரி அவங்க வீட்டு முன்னாடியே உட்காந்துருக்காங்க. வருண கூட்டிட்டு போயிட்டு, "என்னம்மா இவ்வளோ நேரத்துக்கு வந்துட்டுன்னும்போது, நைட்டெல்லாம் இவன் பண்ணாத்திட்டே இருக்கான்ப்பா" அப்படின்னு சொல்லும்போது, சரி வாங்கன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு அவரும் முனியப்ப சாமிக்கு பூஜைலாம் பண்ணி படையல்லாம் வச்சுட்டு, அப்புறம் அருள்வாக்கு வந்து அந்த சாட்டைய வச்சு சொல்றாருங்க. இது போல வந்து அந்த புளிய மரத்தில வந்து ஒரு ஆண்மகன் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தூக்கு போட்டு இறந்து போயிட்டாருங்க. காதல் தோல்வி காரணமாக. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் இவங்க இன்னொருத்தர வந்து அந்த ஆன்மா வந்து இன்னொருத்தர வந்து ஆக்குபை பண்ணியிருந்திருக்கு. அத வந்து தான் அத கழிக்கிறதுக்காக தான் இந்த கனிமாரி வச்சுட்டு இந்த கோழிய அறுத்து போட்டு போயிருக்காங்க. அது இவங்க வந்துட்டு சீரியஸ்னஸ் தெரியாம அதே கோழிய வந்து எடுத்து சமைச்சு சாப்பிட்டதும் தனக்கு வச்ச படையல வந்து இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னதும்,
இவங்கள வந்து பழிவாங்கணும், இவங்கள கூட கூட்டு போயிடணும்னு சொல்லிட்டு எப்போ ஒரு ஆன்மாவுமே தன்னை கூட கூட்டு போகணும்னு தாங்க நினைக்கும். அதுபோல ட்ரை பண்ணியிருக்குங்க. உடனே இதெல்லாம் சொன்னேன். அன்னைக்கு கோயிலுக்கு போனோமே, அப்ப நல்லா இருக்குன்னு சொன்னது. கோயிலுக்கு போம்போது அது வெளிய விலகி நின்னுக்குச்சு. அதுக்கப்புறம் இவன் போம்போது ரிட்டர்ன் இவன் கூடயே போயிடுச்சு. வீட்டுக்கு உங்க வீட்ல தான் இருக்கு அது அப்படின்னு சொல்லும்போது, இப்ப கூட அவன் வந்து இங்க வரதுக்கு விட்டுருக்காது. நீ வந்து அவன் கைய பிடிச்சே கூட்டு வந்துட்ட. அவன் தனியா விட்டுருந்தா அவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருங்க. அதுக்கப்புறமா முடிச்சுட்டு, ஒண்ணும் இல்ல. இதே போல அந்த கனிமர் வச்சது போலயே ஒரு உருவம் பொம்மை செஞ்சு, இவனோட ட்ரெஸ்ஸ வந்து அந்த பொம்மைக்கு கட்டிவிட்டு, அந்த கோழிய அறுத்து அந்த ரத்தத்த வந்து அந்த ட்ரெஸ் மேல விட்டுட்டு வந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த அமானுஷம் ஏற்படாதுன்னு சொல்றாங்க. ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஸ பிடிக்காம இவர மட்டும் ஆக்குபை பண்ணுச்சுன்னா, இவரு வந்து ரொம்பவே பயந்துட்டு இருந்திருக்காருங்க. அத நெனச்சுக்கிட்டு. ஏன்னா, அவருக்கு அங்க தூக்கு போட்டது விஷயம் இவருக்கு தெரியும். அது இல்லாம இவர் பனை மரத்தில மேல ஏறிட்டுருக்கும்போதே, அந்த கிளைய வந்து தனியா ஆடுறத பார்த்துட்டே இவரு வந்து பயந்துட்டு இருக்கிறாருங்க மரத்திலேயே. ஈஸியா பயந்தவங்கள பார்த்தா எப்பவுமே வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து அவங்கள அட்டாக் பண்ணும். அப்படி நடந்ததுனால தான் இப்படி ஆனதுன்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிருக்காருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.